Hi students, welcome to Namma Tuition. 10th Max exercise 1.1 la 7th question. Let A equal to the set of all natural numbers less than 8, B equal to the set of all prime numbers less than 8, C equal to the set of even prime number. Verify that A intersection B cross C equal to A cross C intersection B cross C. Given எடுத்து எழுதிக்கலாம். A equal to A என்ன சொல்லியிருக்காங்கன்னா the set of all natural numbers less than 8 அப்படின்னா natural numbers-னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், less than 8னா 8க்கு முன்னாடி நம்பரோட எழுதிக்கணும். அப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7. B equal to the set of all prime numbers less than 8. prime numbers-னா 2, 3, 5, 7, 9 அப்படி போயிட்டே இருக்கும். less than 8னா 8க்கு முன்னாடி நம்பரோட நிப்பாட்டிக்கணும். அப்போது 2, 3, 5, 7. C equal to the set of even prime number. even prime numberனா வெறும் 2 மட்டும்தான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது LHS RHSன்னு கண்டுபிடிக்க போகிறோம். LHS என்னன்னா A intersection B cross C. இப்போது A intersection Bனா Aயோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7. intersection Bயோட வேல்யூ என்னன்னா 2, 3, 5, 7. இப்போ இன்டர்செக்ஷன்னா சேமாக என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். அப்போது இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, எடுத்து எழுதிக்கோங்க. 3, 5, 7 இது மட்டும்தான் இங்கே சேமாக இருக்குது. அப்போ அதை மட்டும்தான் எழுதணும். A இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர் என்னென்னா 2, 3, 5, 7. இப்போது A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கிராஸ் C கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் பியோட ஆன்சர் என்ன 2, 3, 5, 7 கிராஸ் Cயோட வேல்யூ என்னென்னா இங்கே 2. ஏன்னா ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் 2 மட்டும்தான், அதனால் கிராஸ் 2 போடுறேன். இப்போது கிராஸ்னா பேரிங்கு, அப்போது 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ LHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHS கண்டுபிடிக்க போகிறோம். RHS என்னென்னா A cross C இன்டர்செக்ஷன் B cross C. ஃபஸ்ட்டு A cross C கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் B cross C கண்டுபிடிக்க போகிறோம். A cross Cனா ஏவோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் சியோட வேல்யூ 2. இப்போ கிராஸ்னா பேரிங் தான். அப்போது 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 இது A cross Cயோட ஆன்சர். இப்போ B cross C பார்க்கலாம். 2, 3, 5, 7 கிராஸ் 2 பேரிங் பண்ணிக்கலாம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 இப்போ A cross Cயும் B cross Cயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். இன்டர்செக்ஷனாக சேமாக என்ன இருக்கோ அதை எடுத்து எழுத போகிறோம். இப்போ அந்த ரெண்டு செட்லையுமே என்ன சேமாக இருக்குன்னா 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 இது 4 மட்டும் தான் சேமாக இருக்குது. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ ஃப்ரம் 1 and 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேமாக இருக்குது. அதனால LHS ஈக்குவல் டு RHSன்னு எழுதிட்டு A இன்டர்செக்ஷன் B cross C ஈக்குவல் டு A cross C இன்டர்செக்ஷன் B cross C hence proved சொல்லி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் A cross B minus C equal to A cross B minus A cross C. சேம் முன்னாடி போட்ட ABC அதே வேல்யூஸ் தான் இந்த சமுக்கும். கிவன் போட்டு எழுதிக்கலாம். A equal to 1, 2, 3, 4, 5, 6, 7. B equal to 2, 3, 5, 7. C வந்து 2. முன்னாடி இருக்கு நம்ம எழுதக்கூடாதுன்னு கிடையாது. இந்த சமுக்கும் கண்டிப்பாக இந்த ABC எழுதி தான் ஆகணும். இப்போ LHS கண்டுபிடிக்கலாம். A cross B minus C. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். B minus C. Bயோட வேல்யூ என்னென்னா 2, 3, 5, 7 மைனஸ் Cயோட வேல்யூ என்னென்னா 2. மைனஸ்னா இந்த ரெண்டு செட்டில் இருக்கிறத என்ன சேமாக இருக்கோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு Bயில் என்ன ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். 3, 5, 7 மட்டும்தான் ரிமைனிங்காக இருக்குது. அப்போ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். இப்போது A cross B minus C கண்டுபிடிக்கலாம். A என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் இப்போது B minus C கண்டுபிடிச்சோம். அந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். 3, 5, 7 இப்போ இது எல்லா நம்பரையுமே நம்ம பேர் பண்ணியிருக்கோம். 1, 3, 2, 3 இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் பேர் பண்ணி அதோட ஆன்சரை நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். கண்டுபிடிக்கலாம். A cross B மைனஸ் A cross C. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கணும், அப்புறம் A cross C கண்டுபிடிக்கணும். இந்த வந்த ரெண்டு ஆன்சரையுமே மைனஸ் பண்ண போகிறோம். A cross B ஏயோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் Bயோட வேல்யூ 2, 3, 5, 7. இப்போ இது ஒன்னொன்றுத்தையுமே நம்ம பேர் பண்ண போகிறோம்.
1, 2, 1, 3, 1, 5, 1, 7. Next 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. Next 3, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. Next 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம பேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் A cross C கண்டுபிடிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 cross 2. இப்போ இதுக்கும் சேம் பேரிங் தான். கிராஸ்னாலே பேரிங் தான். அப்போ 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ A cross B கண்டுபிடிச்சாச்சு, A cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த வந்த ரெண்டு ஆன்சரையுமே நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். A cross B யோட ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கேன். மைனஸ் A cross C யோட ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு செட்டில் இருக்கிறத சேமாக என்னென்ன இருக்கோ நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். 1, 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 2, 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 3, 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 4, 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 5, 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். 6, 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். 7, 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். ரிமைனிங்காக என்ன இருக்கோ A cross Bயில் என்ன ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமாக இருக்குது. அப்போது LHS ஈக்குவல் டு RHS, A cross B minus C ஈக்குவல் டு A cross B minus A cross C. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போது இது என்னென்னு ஹென்ஸ் ப்ரூவ்டு. எக்ஸசைஸ் 1.1ல் எல்லா சம்மே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.